ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிரிப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒரு நாளைக்கு பிஸ்னஸ் ஐடியா போடுறீங்க, ஒரு நாளைக்கு வெயிட் லாஸ் வீடியோ போடுறீங்க, அப்புறம் குக்கிங் வீடியோ போடுறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே நிறைய யோசனைகள் வரலாம். காமெடி வீடியோ போடுறீங்க. ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டால் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்வாங்க, ஹேர் பேக்கு எல்லாமே சேர்ந்தது தான். அது எல்லாமே மிக்சடில் நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேனோ, நான் என்ன வெயிட் லாஸ் பண்ணுறேனோ, நான் என்ன ட்ரிக் படி நான் என் லைஃப்பை கொண்டு போகிறேனோ அதோட வீடியோஸ் தான் என்னால் போட முடியும். அதை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரே விஷயத்த நான் பண்ணணுன்னா ஒரே விஷயத்தில் நான் ஜீனியஸ்ன்னு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யாருமே இப்போ ஹேர் பேக் எதை பற்றி ஃபுல்லாக வீடியோ போட்டே இருக்காங்கன்னா கண்டென்ட்டுக்காக அடுத்தடுத்த வீடியோஸ் அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் எப்படின்னா என்னோடய லைஃப்பில் நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், நான் சமைக்கக்கூடிய குக்கிங் வீடியோ, வெயிட் லாஸ் வீடியோ, என்னை பற்றினதை நான் பண்ணுறதை அடுத்தவங்களுக்கு கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிரிப்பு அப்படிங்கிற டாபிக் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிரிப்புங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய நம்ம பெரியவங்களாக இருக்கலாம், நிறைய நாலேஜ், நிறைய விஷயங்களில் டேலண்டாக இருக்கக்கூடியவங்க, சிரித்த முகத்தோடு இருங்க, அப்போந்தான் தொழிலில் நீங்கள் முன்னேற முடியும். நீங்கள் சிரித்த முகத்தோடு இருந்தீங்கன்னா வாழ்நாள் உங்களுக்கு கூடும், நோய் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சாங்க வள்ளுவர். சரிங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. பாம்பு கடிக்கும் வேளையிலே பாலுடலும் சிலிர்க்கும் போது, விஷம் கடிச்சு நம்ம சாகக்கூடிய நிலைமையில இருக்கும்போது நம்மளால சிரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த அர்த்தத்துக்கு கண்ணதாசன் சொல்லலை. அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கே இருக்கட்டும், ஒரு நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம ரொம்ப மனசளவில் நேசித்தவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒரு காலகட்டத்தில் பிரிய வேண்டிய நேரங்கள் வரலாம். அந்த மாதிரி பிரிவுகள்லாம் வரும்போது நம்ம நமக்கு சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியாது. அந்த மாதிரி மீனிங்கில் அந்த பாட்டு சொல்லலை. அதாவது சிரிக்கும்போது சிரிங்க, அழும்போது அழுங்க. ஆனால் அழுதுட்டு திருப்பி அந்த மனநிலைமையிலேயே நம்ம இருக்க முடியாது, அடுத்த மனநிலைமைக்கு வாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாட்டோட விளக்கம். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளாலேயே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எப்போவுமே அழுதுகிட்டே இருக்க முடியுமா? எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்க முடியுமா? எப்போவுமே நமக்கு விளையாட்டு பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், நம்மளால் விளையாண்டுட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம மனநிலைமைக்கு நம்மளுடைய மனசு ஒரு நிலையில என்றைக்குமே இருக்காது. கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டே இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஒரு வேறு ஏதாவது பேட் நியூஸ் வந்திருக்கும், அவங்க சோகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாக இருக்கலாம், அவங்களுக்கு வேலை போயிருக்கும், அப்போ அவங்க ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க. அப்செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதே நிலமையில நம்ம இருந்துட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்கும், அவங்க வேலை போயிட்டு அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டு மனசுக்குள்ளே காதில் கேட்கும்போது ஒரு 2 செகண்ட் மனசு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு பார்க்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அதே மனநிலைமையில் இருக்காமல் அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வரும்போது அவங்க ஐயோ இந்த பிள்ளை வேலையை விட்டாச்சு ஆனாலும் சிரிக்குதே அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ண நினைக்கும் போது நம்ம மாறாமல் அதே வேலை போயிடுச்சு, நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்காம நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா மனசு மாறணும்னு நினைக்கும் போது நம்ம மாறிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட விளக்கமும் கூட. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இறப்பு வீட்டில் ஒருத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்திருப்பாங்க, இறந்துட்டாங்க. அவங்க ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்சம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிக்கும் போது அவங்க முகத்தில் ஏதோ வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிரிப்பாங்க. அப்போ அழ வேண்டிய நேரத்தில் அழுதுருங்க, சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிச்சிருங்க. அதே மனநிலைமையில் நம்ம ஏதாவது நம்ம டவுன் ஆகிறதுக்குள்ள மாதிரி உள்ள மனநிலைமையில் நம்ம இருக்கும்போது அழணும்னு நினச்சிங்கன்னா அழுதுகிட்டு அந்த நிலைமையிலேருந்து மனசை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணால் நம்ம உடல் அளவிலையும் மனதளவிலும் நம்ம முன்னேற முடியும். அது மனசையும் நம்ம உடம்பையும் நம்ம பாதிக்காமல் பார்த்துக்கலாம். 1. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்
அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இந்த மனநிலைமையே நம்ம மாற்றிக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலில் நமக்குன்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அதை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா யோசிக்கிற மாதிரி உள்ள ஒரு கருத்துள்ள வீடியோ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் வந்துட்டே இருக்கும். அதுவும் நாளைக்கு கூட பிஸ்னஸ் ஐடியா வரலாம், அதுக்கடுத்து வெயிட் லாஸ் வீடியோ வரலாம். நான் என் லைஃப்பில் எதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறேனோ அது உங்கள் கூட அப்டேட் பண்ணுறேன். பாய், see you, take care.